ஒரு நிமிஷம். சைனாவுக்கு ஒரு ஷாக் நியூஸ். இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சீன அமைச்சர் வாங் யீ கூட பேசினப்போ ஒரே சீனா கொள்கையை ஆதரிச்சு பேசினதா சீனா சொல்லுச்சு. அப்பதான் ட்விஸ்ட். இந்தியா உடனே அதை மறுத்து, தைவான் பத்தி எங்க நிலைப்பாட்டுல எந்த மாற்றமும் இல்லை, எங்க உறவு வர்த்தகம் கலாச்சாரம் சார்ந்ததாதான் இருக்கும்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இதுல என்ன பெரிய விஷயம்னு நினைக்கிறீங்க? இந்தியா இப்படி பேசினது சைனாவை பயங்கரமா ஆச்சரியப்படுத்தி இருக்கு. அவங்க இது உண்மைக்கு எதிரானது, தைவான் எங்க பிரிக்க முடியாத பகுதி, இந்தியால சில பேரு இந்தியா சீனா உறவை கெடுக்க பாக்குறாங்கன்னு கோபமா பதில் சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டோட நிலைப்பாடுல எந்த மாற்றமும் இல்லைன்னு இந்தியா உறுதியா சொன்னது தைவான் விவகாரத்துல இந்தியா யாருக்கும் அடிபணியாதுங்கிறத காட்டுது. முக்கியமா 2011க்கு அப்புறம் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ ஆவணத்திலும் இந்தியா ஒரே சீனா கொள்கையை பேசவே இல்லை. தைவான்ல 70% உலகளாவிய குறைக்கடத்தி செமிகண்டக்டர் உற்பத்தி நடக்குது. அங்க ஏதாவது பிரச்சனை வந்தா நம்ம போன், கார்ல இருந்து நிறைய எலக்ட்ரானிக் பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு சிக்கல் வரும். இப்போ உங்க கேள்வி, இந்த விவகாரத்துல நம்ம இந்தியா எடுத்தது சரியான நிலைப்பாடா, இல்ல சைனா கூட பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கணுமா?